இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 5லிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. இது ஒரு அற்புதமான சம்பவம். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தின் சூழ்நிலையிலும் கூட தெய்வீக சுகம் அடையும்படி கர்த்தர் எருசலேமில் இருந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை செய்து வைத்திருந்தார். அங்கு எருசலேமிலே ஆட்டு வாசல் என்று சொல்லப்பட்டதான அந்த வாசல் அருகே பெதஸ்தா என்று சொல்லப்படுகிற ஒரு குளம். அந்த குளத்திலே பார்க்கும் பொழுது ஒரு அதிசயம் நடக்கும். இது கர்த்தரால் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நடந்து வருகிற ஒரு அதிசயம். என்னவென்றால், திடீரென்று அந்த குளத்தை தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து கலக்கி விட்டு பறந்து போய் விடுவான். அப்பொழுது அந்த குளத்தில் யார் முந்தி இறங்குகிறார்களோ அல்லது தண்ணீரை யார் தொடுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வியாதியஸ்தராய் இருந்தாலும் உடனே சுகமடைந்து விடுவார்கள். இந்த அற்புதம் காலகாலமாய் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த குளத்திலே வியாதியஸ்தர்கள் எத்தனையோ பேர் அந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள். அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருக்கிறது. அந்த மண்டபங்கள் எப்படி வந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அதாவது ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் பணக்கார மனுஷன் யாராவது அந்த குளத்து அருகே வந்து அவன் சுகமடைந்திருப்பான். சுகமடைந்த உடனே அவன் தன்னுடைய நிலைமை யோசிச்சு பார்த்திருப்பான். அந்த இடத்துல எத்தனை பேர் வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு குளிர்ல கஷ்டப்பட்டு அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறார்கள் சுகத்திற்காக. இந்த ஜனங்களுக்கு ஒரு ஷெல்டர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைச்சிருப்பான். ஆகினாலே தான் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல சுகத்தை வாங்கினவன் இப்ப என்ன செஞ்சிருப்பான், அந்த இடத்துல வருகிறதான வியாதியஸ்தர்களுக்கு மண்டபங்களை சுற்றிலும் 5 மண்டபங்களை கட்டி அதிலே ஜனங்கள் அதற்குள் இருந்து அதன் பிறகு வந்து தண்ணீரை தொடுவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கலாம். அப்படிதான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறான். அந்த மனுஷன் 38 வருஷமாய் அங்கே படுத்திருக்கிற ஒரு மனுஷன். அவன் கைகால் செயலிழந்து போனதான ஒரு மனுஷன், பேரலிட்டிக். அப்படி இருக்கும் பொழுது அந்த மனுஷன் எத்தனையோ பேர் அவனுக்கு வந்தவர்கள் கூட சுகமடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவன் சுகமடையாமல் அந்த இடத்தில் இருக்கிறான். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த பெதஸ்தா கூட கரையிலே வருகிறார். அங்கே வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் பலர் வியாதியஸ்தர்கள் அங்க இருக்கிறாங்க. அதுல 2 வருஷம் இருந்தவங்க இருக்கிறாங்க, 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம், இப்படி பலதரப்பட்ட வருஷங்களாய் காத்திருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார், அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே கவனத்திலே பட்டது இந்த 38 வருஷம் இங்கே படுத்து கிடக்கிற மனுஷன். அப்போ அந்த இடத்துல மற்ற எல்லாரை விட இவன் தான் ரொம்ப சீனியரா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கே மிஞ்சி போன 33 வயசு தான் இருக்கணும் அதிகபட்சம். அப்போ இந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா 38 வருஷமா இந்த இடத்துல அவன் இருக்கிறான். அவன் வெகுகால வியாதியஸ்தன் என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியிலே அறிந்து உடனே அவன் அருகிலே வந்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. அப்பொழுது அவன் உடனே ஒரு பதில் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவருமே இல்லை. அப்படி இல்லைன்னு தெரியுது. மற்றவர்களுக்கு யாரும் அட்டண்டன்ஸ் வந்திருக்கிறாங்க, உறவினர்கள் யாரும் இருந்திருக்கிறாங்க. அப்ப இவனுக்கு தண்ணீர் கலக்கப்படும் பொழுது குளத்திலே கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை. நான் இறங்க போகிறதற்குள்ள வேறொருவன் இறங்கி சுகத்தை வாங்கி விடுகிறான். அதனாலே எனக்கு பின்னால வந்தவங்களாம் சுகத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க, என்னால வாங்க முடியல என்று சொல்லி காரியத்தை சொல்லுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்ட்டான். அவன் உடனே நடக்க ட்ரை பண்றான், நடக்க முடிகிறது, பலன் வருகிறது. உடனே அவன் எழுந்து நடந்து வீட்டுக்கு சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது.
இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அன்றைக்கு அந்த பெதஸ்தா குளக்கரையிலே அங்கே இருந்த வியாதியஸ்தர்களை தேடி வந்தது போல, சரீரத்திலே வியாதியோடு இருந்தவர்களை தேடி வந்தது போல, இன்றைக்கும் ஆவிக்குரிய வியாதியோடு இருக்கிற எத்தனையோ தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய வியாதி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாற்றம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நோய் கொண்டவர்கள். இந்த வேதத்துல தீமோத்தேயுக்கு சொல்லும்போது பவுல் சொல்கிறார், அவர்கள் தர்க்கங்களை குறித்து நோய் கொண்டிருக்கிறார்கள். அதை நோயின் தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆவிக்குரிய நோய், இப்படி ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு இடத்துல பரிசுத்த குலைச்சல், ஏதோ ஒரு ஜெப குறைவு, வேதத்தை தியானிக்க முடியாத நிலைமை, ஆண்டவரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனையில் மூழ்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆக மொத்தத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து விட்டவர்கள், அதை பல வருஷங்களாய் இழந்து போன நிலைமையில இருக்கிறவர்கள் சிலர் இருக்கலாம். நல்ல கவனிங்க, இவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வியாதிப்பட்ட நிலைமையிலே வெகுகாலம் வியாதியஸ்தர்களாய் சிலர் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஒரு காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியமாய் இருந்த நீங்கள் வியாதிப்பட்டு இருக்கலாம். அந்த வியாதி இன்னைக்கு நேத்து இல்ல, வெகு காலம் வியாதிப்பட்ட நிலைமைக்குள் நீங்கள் இருக்கலாம். சில வருஷங்கள் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வியாதியோடு இருக்கலாம். சிலருக்கு பல வருஷங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வியாதியோடு இருக்கலாம். ஒரு காலத்திலே கர்த்தருக்காய் பிரகாசித்த நீங்கள் இன்னைக்கு அந்த பிரகாசத்தை இழந்து போன நிலைமையிலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி விட்டது போல, மன சோர்வடைந்து ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்ட நிலைமையில் இருப்பது போல, இன்னைக்கு என்னால ஜெபிக்க முடியலையே, இன்னைக்கு என்னால் வேதத்தை வாசிக்க முடியலையே, இன்னைக்கு என்னால கர்த்தரை தேட முடியலையே என்கிற ஒரு வேதனையோடு அங்கலாய்ப்போடு நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட நிலைமையிலே வெகு காலம் வியாதிஸ்தர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்க வந்திருக்கிறார். இப்ப இந்த இடத்துல வியாதி இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆனா நீங்க போராடி போராடி எப்படியும் இந்த 5:30 மணிக்கு ஜெபத்துக்கு டெய்லி வந்துவிட வேண்டும் என்று சொல்லி வந்து விடுகிறீர்கள். எப்படியும் ஆண்டவரை தேட வேண்டும், விட்டுடக்கூடாது என்று சொல்லி ஏதோ பிரயாசப்பட்டு போராடி இங்க பெதஸ்தா குளத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் அதே நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டிய ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எப்படியும் பெதஸ்தா குளத்துக்கு வந்துட்டீங்க, இந்த இடத்துல வந்து ஆண்டவரை துதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் இந்த இடத்துல வந்தாலும் கூட உங்களுக்குள் ஒரு வெறுமை, உங்களுக்குள் ஒரு தடுமாற்றம், உங்களுக்குள் ஒரு குறைவு, உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வறட்சி, அதை நீங்கள் உணர்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுது, நான் இருக்க வேண்டிய ஆரோக்கியத்தில் இல்லை. முன்பு இருந்த ஆரோக்கியம் எனக்கு இப்ப இல்லை. முன்பு இருந்த அந்த தெய்வீக வாஞ்சை எனக்கு இல்லை. முன்பு இருந்த அந்த வைராக்கியம் எனக்கு இல்லை. முன்பு இருந்த அந்த ஜெப தாகம் எனக்கு இல்லை. முன்பு இருந்த அந்த வேத வாசிப்பின் வாஞ்சை எனக்கு இல்லை. முந்தியை போல நான் இப்ப இல்லை. இப்ப என்னுடைய வாழ்க்கை நான் வியாதிப்பட்டிருக்கிறேன், பலவீனம் அடைந்திருக்கிறேன், குறைஞ்சிருக்கிறேன், இன்னும் என்னால் எழும்ப முடியல என்று சொல்லி இருக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு இந்த இடத்துல காலையில் இன்னைக்கு கர்த்தர் உங்களைத்தான் சந்திக்க வந்திருக்கிறார். உங்களை கர்த்தர் எழும்பி நடக்க பண்ண வேண்டும் என்று, மறுபடியும் ஆரோக்கியமாய் உங்களை நடமாட வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை நேரத்தில் இங்கே வந்திருக்கிறார். இப்ப நீங்கள் தானாய் வரவில்லை, தற்செயலாய் வரவில்லை. ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை எழுந்து நடக்க பண்ண போகிறார். ஆயத்தமாய் இருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழும்பி நடக்க பண்ணுவார். நீங்கள் எத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும், எத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்வடைந்திருந்தாலும், எத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்துக்குள் போய்விட்டு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும், உங்கள் ஜெப அபிஷேகத்தை இழந்து பல வருஷங்கள் ஆயிருந்தாலும் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழும்பி நடக்க பண்ணுகிற ஒரு நேரம் வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை அதுக்காக தான் தேடி வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து அங்கிருக்கிற எல்லாரையும் பார்க்கும் பொழுது, ஒரே ஒருவன் 38 வருஷம் அவன் படுத்து கிடக்கிறான். அதை பார்க்கும்போது ஆண்டவருக்கே பரிதாபப்படுகிறார். ஐயோ, இவன் ஆரோக்கியத்தை இழந்து 38 வருஷம் ஆயிடுச்சே, இவன் ஆரோக்கியத்தை இழந்து போய் 38 வருஷமா இப்படி இருக்கிறானே. ஆண்டவர் பரிதாபத்தோடு பார்க்கிறார். என்னைக்கு சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகத்தை இழந்து, தேவ பலத்தை இழந்து, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய வாஞ்சைகளை இழந்து பல காலங்கள், பல நாட்கள், பல வருஷங்கள் ஏதோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்க தள்ளி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, இன்றைக்கு உங்களை கவனித்திருக்கிறார். உங்களை கர்த்தர் தூக்கி நிறுத்துறதுக்காக வந்திருக்கிறார். அப்ப வெகு காலம் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், உள் உணர்விலே நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள். ஐயோ, எனக்கு இப்ப ஜெபிக்க வரலையே, என்னால் வேதத்தை வாசிக்க முடியல, அந்த தாகம் போய்விட்டது என்று உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு காரியம் இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். இப்ப வந்திருக்கிற ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்கணும்னு ஆசை இருக்கா?
மறுபடியும் நீ எனக்காக எழும்பணும்னு உனக்கு வாஞ்சை இருக்கா? மறுபடியும் நீ எனக்காக பிரகாசிக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்படுகிறாயா? மறுபடியும் நீ ஜெப ஆவியிலே நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா? மறுபடியும் வேத தியானிப்பிலே நீ எழும்பி கட்டப்படணும்னு விரும்புகிறாயா? மறுபடியும் அதே அபிஷேகத்துக்குள் ஃப்ளோ ஆகணும் நீ விரும்புகிறாயா? இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறாரு. நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்னைக்கு அந்த விருப்பத்தோடு இந்த காலையில் இருக்கிறோமா, அல்லது ஒரு வழக்கத்தின்படி இந்த இடத்துல வந்திருக்கிறோமா என்பதை கர்த்தர் அறிய விரும்புகிறார். நீங்கள் விருப்பத்தோடு இந்த காலையிலே அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு வந்து இந்த காலையில நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா? அல்லது டெய்லி 5:30 ஒரு அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதை பார்க்கிறார். உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்கு இன்னைக்கு விடுதலை வேண்டுமா? இன்னைக்கு நீ எழுந்து நடக்கணும்னு ஆசைப்படுறியா? மறுபடியும் நீ பிரகாசிக்க வேண்டும் நீ விரும்புகிறாயா? மறுபடியும் ஜெப அபிஷேகத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ள நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அந்த கேள்வி இன்றைக்கு நமக்கு நேராய் வருகிறது. நமக்கு நேராய் ஆண்டவர் அந்த கேள்வியை கொண்டு வந்து வைக்கிறார். நமக்கு நேராக ஆண்டவர் அந்த கேள்வியை கொண்டு வந்து வைத்து, நீ இன்னைக்கு மறுபடியும் நீ எழும்பி நடக்க விரும்புகிறாயா? மறுபடியும் எனக்காக நீ நடமாட விரும்புகிறாயா? எனக்காக மறுபடியும் நீ செயல்பட விரும்புகிறாயான்னு கேட்கிறார். ஆனால் அந்த கேள்விக்கு அவன் சொன்ன பதில் வேற மாதிரி இருக்குது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் இறங்கி விடுகிறான் நான் சொல்றான். ஆண்டவர் கேட்ட கேள்வி ஒன்று, அவன் கொடுக்கிற பதில் வேறையா இருந்துச்சு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆம் அல்லது இல்லை, அதுதான் பதில். சொஸ்தமாக விரும்புற, இல்ல வேண்டாம், இது 2 தான் பதில். ஆனால் அதை விட்டுட்டு அவன் சொல்லுகிற காரியம், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமே இல்லை. நான் இறங்குவதற்கு முன்பதாக வேறொருவன் இறங்கி விடுகிறான். அப்போ இவனுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்திலே தான் எழுந்து நடக்காமல் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணத்தை அவன் சொல்லுகிறான். ஒரு காரணத்தை சொல்லுகிறான். ஆண்டவர் காரணம் கேட்கல. ஏன் இவ்வளவு காலம் நீ அபிஷேகத்தை இழந்து, ஏன் இவ்வளவு காலம் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து, ஏன் இவ்வளவு காலம் நீ உன் பிரகாசத்தை இழந்திருக்கிற? காரணம் கேட்கல ஆண்டவர். நீ சுகமான விரும்புறியா இல்லையா? அவ்வளவுதான். நீ விடுதலை ஆகணும்னு விரும்புறியா இல்லையா? அதுதான். ஆண்டவர் காரணத்தை எல்லாம் கேட்கல. ஏன் நீ இவ்வளவு காலம் படுத்திருக்கிற? ஏன் உனக்கு இந்த நிலைமை? காரணத்தை கேட்கல. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், தடுமாற்றங்கள் வரும், சில வீழ்ச்சிகள் வரும். அது வரும் பொழுது ஆண்டவர் வந்து உங்களை தூக்கி எடுக்கணும்னு நினைக்கிறாரே தவிர, அதுக்கான காரணத்தை ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கல. ஆண்டவர் ஒவ்வொருத்தருடையும் வந்து காரணம் கேட்கல. நீ ஏன் விழுந்த? நீ ஏன் விழுந்த? நீ ஏன் ஜெபத்தை விட்ட? நீ ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்ட? நீ ஏன் உன்னுடைய அபிஷேகத்தை விட்ட? நீ ஏன் வேதத்தை வாசிக்கிறத விட்ட? நீ ஏன் உன் பரிசுத்த வாழ்க்கையை விட்ட? நீ ஏன் இதை விட்ட? ஒவ்வொருத்தருடையும் ஆண்டவர் காரணம் எல்லாம் கேட்கல. சுகமாகணும் விரும்புறியா இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். சுகமாகணும், மறுபடியும் எழுப்பி பிரகாசிக்கணும் விரும்புறியா இல்லையா? அதுதான் கர்த்தர் கேட்கிறதை தவிர, ஆண்டவர் நம்மிடத்துல காரணம் கேட்கவில்லை. நம்ம காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் சுகமாகணும்னு ஆசைப்படுறியா இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். அவன் காரணம் சொல்றான். ஆண்டவர் அதை காதிலேயே வாங்கிக்கல. தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவருமே இல்லை, அதெல்லாம் அவர் காதிலேயே வாங்கிக்கல. நான் இறங்குவதற்கு முன்பாக வேறொருவன் இறங்கி விடுகிறான், அதெல்லாம் அவர் காதிலேயே வாங்கிக்கல. நேர சப்ஜெக்ட் பாயிண்ட்டுக்கு வராரு. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. சொன்ன உடனே தெய்வ பலன், அபிஷேகம் அவன் வந்தது, ஆரோக்கியம் அவன் மேல் வந்தது. உடனே அவன் அற்புதத்தோடு, அற்புத வல்லமையோடு எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டான். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எந்த ரீசனும் வேண்டாம், எந்த காரியமும் வேண்டாம், எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம். படுக்கை எடுத்துட்டு நட, அவ்வளவுதான். வேற எதுவுமே தேவையில்லை. எதையும் எந்த காரணத்தையும் சொல்ல வேண்டாம். உன்னுடைய குடும்ப சூழ்நிலை, வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நீ படுக்கை எடுத்துட்டு நட, அவ்வளவுதான். இன்றையிலிருந்து நீ நடக்கணும், அவ்வளவுதான். நீ படுத்திருந்தது போதும். உன் படுக்கையிலே நீ இருந்தது போதும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே படுத்து விட்ட அந்த நிலைமை போதும். இனி நீ படுத்துக் கொண்டிருக்க கூடாது. இதுவரைக்கும் நீ படுத்திருந்தது போதும். இனி நீ படுக்க கூடாது. இனி நீ நடக்கணும். இன்னிலிருந்து நீ நடக்கணும். எத்தனை வருஷம் நீ படுத்திருந்தாலும் நீ நடக்கணும். இன்னைக்கு நடக்கணும். ஆண்டவர் அவனை உடனே நடக்க சொல்றார். எழுந்தான்,
நடந்தான். அதுக்கு மேல நம்ம படிக்கல. அதுக்கு பிறகு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை சுகமாக்கி விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். நீங்க 14ஆம் வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் இருக்குது. நகர்ந்த உடனே அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரிசேயர்கள் வந்துட்டாங்க, ஆசாரியர்கள் வந்துட்டாங்க. வந்து நின்னுட்டு, இது ஓய்வு நாளாச்சே, இன்னைக்கு இது மாதிரி நீ நடந்து போக கூடாதே என்று சொல்லி அவனை மேலும் ஒரு நாள் இருக்க கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அன்றைக்கு அவனை நடக்க பண்ணி அவனை தேவாலயத்துக்கு வர வச்சுட்டார். தேவாலயத்துக்கு வந்து சொல்றாரு, அவனை அங்கே சந்தித்து சொல்றாரு, நீ சுஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்று வராதபடி உனக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒரு நல்ல ஆலோசனையோடு அவன் வாழ்க்கையை கட்டி எழுப்பி விட்டு ஆண்டவர் சென்று விடுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான். இதுவரைக்கும் படுத்திருந்தது போதும், ஆவிக்குரிய வாழ்க்கையில படுத்திருந்தது போதும், இன்னைக்கு நீ நட. அவ்வளவுதான். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த அதிகாலையில் இது சாதாரணமான ஒரு ஜெப நேரம், ஒரு துதி நேரம் அல்ல. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க நடக்க போறீங்க. நீங்க நடக்க போறீங்க. நீங்க படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க போறீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க நடக்க போறீங்க. ஆண்டவர் உங்களை நடக்க பண்ண போறார். மறுபடியும் உங்கள் படுக்கையிலிருந்து நீங்க எழுந்து நீங்க நடக்க போகிறீர்கள். எல்லா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா. உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று நீங்க சொல்லி உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு நேராய் நீங்க அனுப்பி கொண்டிருக்கிறீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, வெகு காலம் படுத்திருக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும், எத்தனை வருஷம் படுத்திருக்கிறவர்களாய் இருந்தாலும், எத்தனை வருஷம் ஆவிக்குரிய நோய் கொண்டவர்களாய் இருந்தாலும், இன்றைக்கு இந்த காலை வேளையில படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ வல்லமை, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு நேராய் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்திலே உங்களுடைய வல்லமையான வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகமளிக்கிற வார்த்தை, ஆண்டவரே ஆவிக்குரிய வியாதிகளை குணமாக்குகிற வார்த்தை, ஆண்டவரே ஆவிக்குரிய பின்மாற்றத்திலிருந்து தூக்கி எடுக்கிற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு நேராய் அனுப்பப்பட்டு கொண்டிருப்பதற்காக சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதும் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்பொழுதே எழுத நட என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காய் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காய் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்புங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். சத்துருவின் ஆதிக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தடை, வேதத்தை வாசிக்க முடியாதபடி இருக்கிற தடை, குடும்ப பிரச்சனை, சரீர வியாதியின் பிரச்சனை, இதன் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மந்த நிலைமைக்குள் போய்விட்ட காரியங்கள், பாவத்தினால் வந்ததான தடை, இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு நிமிஷத்தில் இப்பொழுது நாங்கள் முறியடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது எழுத நடப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இப்பொழுது எழுத நடப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்துரு வெட்கப்பட்டு போனான். இவருடைய முடக்க நினைக்கிற சத்துரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அவன் மேற்கொள்ளப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்களை முடக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிற சத்துருவை இயேசு கிறிஸ்து வெட்கத்தை உண்டு பண்ணினதற்காக சோத்திரம். தேவரீ, நீங்க மகிமைப்பட்டதற்காய் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலையோடு ஒவ்வொருவரும் பிரகாசிப்பார்களாக. சோத்திரம், 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 சோத்திரம். ஆண்டவரை பற்றி சோத்திரம். காத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் சோத்திரம். சத்துரு வெட்கப்பட்டு போனதற்காய் சோத்திரம். அவன் மடங்கடிக்கப்பட்டதற்காய் சோத்திரம். காத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.